ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க கில் மோடு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பத்தின ஒரு சைஃபை ஆக்ஷன் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பத்தினா 2010 வந்த படம் இருந்தாலுமே இவங்க எடுத்திருக்க காலகட்டம் பத்தினா 2027. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா உலகத்துல ஒரு கொடிய வைரஸ் வந்து பல கோடி பேரை கொன்றுச்சு. அதையும் தாண்டி பொழைச்சிருக்கவங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ட்ரீட்மெண்ட்டை ஒரு பார்மசி கம்பெனி தான் வந்து ஹேண்டில் பண்றாங்க. அவங்க காசு இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. மக்களும் அந்த கம்பெனியை சார்ந்தே இருந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவரு ஒரு முன்னாள் ரெபலா இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகல் கிளினிக்ல வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அந்த கம்பெனிக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறது ஃபிளக்ஸ் அப்படின்ற குரூப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை களத்துல இறக்கி விடுறாங்க ஒரு சில மிஷனுக்காக. அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, நம்ம ஹீரோ அண்ட் ஃபிளக்ஸ் டீம் பாத்தீங்கன்னா அந்த கம்பெனிக்குள்ள போகும்போது அங்க ஒரு பொண்ணை ரொம்ப வருஷமா வச்சு ஒரு சில டெஸ்டுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெண்ணு பேரு மாலி. அந்த பொண்ணை வச்சு நம்ம ஹீரோ அண்ட் டீம் என்னெல்லாம் பண்ண போறாங்க, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா படத்தோட ஆரம்பத்தில் வர ஆக்ஷன் போர்ஷன் சொல்லலாம் ரொம்ப நீட்டாவே எடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம படத்துல வர ஆக்ஷன் போர்ஷன்ஸை வச்சு திரைக்கதையை ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த மாலி அப்படின்ற கேரக்டரை உருவாக்குன விதமா இருக்கட்டும், அது பண்ற ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படின்றது ஃப்ரேம்க்கு தெரியும். ஆனாலும் ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டோரி பிளாட் தான். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருந்தாலும் இதை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தை ஒன்று கொடுத்துருக்க முடியும். ஆனா இவங்க ஒரு லோ பட்ஜெட்ல ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா அது பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படத்துல நல்ல ஒரு ஸ்டோரி பிளாட்டை வச்சுட்டு படம் ஃபுல்லா இவங்க ஆக்ஷன் போர்ஷன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதுல ஒரு சில இது நல்லா இருந்தாலும் பல இது இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. குறிப்பா கிளைமேக்ஸ் காட்சிகள் எல்லாமே. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல, ஓகே இஷான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த படம் ஒரு பிலாவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 4 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.